சொகுசு வாகனங்களை துறைமுகத்திலிருந்து சட்டவிரோதமாக விடுவித்து பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் பொல்பித்திகம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஒருவருக்கான பாதுகாப்புக்காக 7 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நாட்டில் யுத்தமோ பாரிய அச்சுறுத்தலோ இல்லாத நிலையில் அவ்வாறான பாதுகாப்பு தேவையில்லை. அனாவசிய செலவுகளை குறைப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு திருத்தப்பட்டதே தவிர அதில் எந்த பழிவாங்கல் நோக்கமும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம வீதியில் உள்ள விசாலமான இல்லத்தில் 2 பேரே வசித்து வருகின்றனர். எனவே தான் அவர்களுக்கு பொருத்தமான வீடொன்றை தருகின்றேன். அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கூறுகிறேன். எனது ஓய்வின் பின்னர் எனக்கு பாதுகாப்போ பெரிய இல்லமோ தேவையில்லை என நான் எழுத்து மூலம் அறிவிப்பதற்கு எதிர்பார்க்கிறேன். அத்துடன் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் புதிய சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமான முறையில் விடுத்து பலர் பயன்படுத்தியிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசியல்வாதிகள் ஆவார். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் லொஹான் ரத்தவத்த போன்றவர்களின் சட்டவிரோத வாகனங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன. தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய இன்னும் சில நாட்களில் மேலும் ஓரிருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படக்கூடும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. වරයෙන් එහෙම පන්නලා වාහන ගේන්න බෑ නීතිය කඩලා රෙජිස්ටර් කරන්න නැතුව පාරේ දුවන්න බෑ නීතිය කඩලා බදු ගෙවන්න නැතුව වාහන ගේන්න බෑ නීතිය කඩලා අංක තහඩුවක් නැතුව හරි අංක තහඩුවක් නැතුව පාරේ දුවන්න බෑ නීතිය කඩලා කවුද කුරුණෑගල එමති අද මේ රට මහනුවර එමති තව ඉන්න කඩුවෙල മന്ത്രി අහුවේ